ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் நம்ம மாடி தோட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அழகாக இருக்கா, நல்லா இருக்கா சொல்லுங்கள். ரோஸு எல்லா செடியும் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மிளகா விதைகளை போட்டோம் கருவேப்பிலை தொட்டியில். அது எப்படி வந்திருக்கு என்னன்னு பார்ப்போம் வாங்க. எல்லாமே முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், க்ரீனாக. இப்போ இதை ஜூன் 1 எடுத்து தனியாக 2 செடியாக நடணும். இது ஒரு 10 நாளைக்கு இப்படி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நட்டோன்னா நமக்கு நல்ல மிளகாய் காய்க்கும். நம்ம வீட்டிலே நமக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த மழைக்கு சீசனுக்கு காய் வாங்க போக வேண்டியது இருக்காது. பார்ப்போம். கருவேப்பிலை கூட நல்லா துளுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. பை காட்ஸ் கிரேஸ் இன்றைக்கி தோட்டமும் அழகாக ஆகிடுச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.